வெறும் இந்த 3 நிறுவனங்கள் மட்டும் அவங்களுடைய விலைப்பட்டியல் மட்டும் திறக்கப்பட்டு 288 ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை. ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் 8 கிலோமீட்டருக்கு 598 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. 23-24 இந்த டெண்டர் நடைபெற்றிருந்த நேரத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. கந்தசாமி, கார்த்திகேயா, முருகா இவங்க மட்டும்தான். இதுல யாராவது 2 பேர் தான் பங்கெடுக்கணும். குமாரசாமி சொல்லிட்டாரு போல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகாரிகளுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வேணாப்பா, முருகர் பேரால இருக்கக்கூடிய நிறுவனமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க இதுல கந்தசாமி, கார்த்திகேயா ஒரு மாவட்டத்தில் இருக்கும், கார்த்திகேயா முருகா இன்னொரு மாவட்டத்தில் இருக்கும், முருகா கந்தசாமி இன்னொரு மாவட்டத்தில் போட்டி போடுவாங்க. அவங்க விலை சொல்றது எல்லாம் ஒரே பினாமி நிறுவனங்கள் போது அவங்க சொல்றதுதான் விலை. தமிழ்நாட்டில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்த பிறகு அந்த நெல்லை போக்குவரத்து செய்வதற்காக டெண்டர்கள் போடப்பட்டது. இது 2023 ஜூன் மாதம் போடப்பட்ட டெண்டர். அந்த டெண்டர் போடப்பட்டு ஜூலை மாதம் அந்த தேதிகள் முடிந்து ஆகஸ்ட் மாதம் அந்த டெண்டர் திறக்கப்பட்டது. அந்த டெண்டர்ல ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், வெறும் முதல் 8 கிலோமீட்டர் போக்குவரத்து செய்வதற்காக அரசு நிர்ணயித்த விலை 288 ரூபாய். முதல் 8 கிலோமீட்டருக்கு 1 மெட்ரிக் டன்னுக்கு அரசு நிர்ணயித்த விலை நம்மளுடைய சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல 288 ரூபாய். இந்த ஒப்பந்தமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் டெண்டர்கள் போடப்பட்டு 38 மாவட்டங்களிலும் டெண்டர் விதிகளை எப்படி வச்சாங்க அப்படின்னா, இதுவரை லாரி ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எந்த போக்குவரத்து ஒப்பந்ததாரரும் இதில் தேர்ச்சி பெற முடியாது, குவாலிஃபை ஆக முடியாது. ஒருவர் கூட குவாலிஃபை ஆக முடியாத மாதிரி ஒப்பந்த விதிகளை வைத்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கிறிஸ்டியுடைய பினாமி நிறுவனங்கள், முருகர் பெயரால நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, முருகர் பெயரால நம்ம டீசர் போட்டுட்டு இருந்தோம். குமாரசாமி அவர்கள் அவர் முருகர் பெயர்ல அவருடைய பெயர்லயே பல நிறுவனங்கள், கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே அனைத்து மாவட்டங்களிலும் டெக்னிக்கல் பிட்ல கூட குவாலிஃபை பண்ணக்கூடிய வகையில வச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்களை பங்கெடுக்க முடியும், ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பங்கு பெற முடியாத வகையில விதிகளை வச்சிருந்தாங்க. இதன் மூலமாக வெறும் இந்த 3 நிறுவனங்கள் மட்டும் அவங்களுடைய விலைப்பட்டியல் மட்டும் திறக்கப்பட்டு 288 ரூபாய்க்கு அரசாங்கம் சொன்ன தொகை. ஆனால் இவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்ட தொகை முதல் 8 கிலோமீட்டருக்கு 598 ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு. 1 மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய். 1 மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய். சோ இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்கு. அரசு என்ன சொல்றாங்கன்னா, 2024-25 நாங்கள் 40 லட்சம் மெட்ரிக் டன் நாங்க விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார். 40 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நீங்கள் 1 மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் இழப்பு ஏற்படுது. இது ஏதோ அரசு நிர்ணயித்த தொகை மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 2023-24 இந்த டெண்டர் நடைபெற்றிருந்த நேரத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை 1 மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டருக்கு 329 ரூபாய். அதை நம்ம அனெக்சர்ல வச்சிருக்கிறோம். இங்க உங்களுக்கு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நம்ம அனெக்சர்ல வைத்திருப்பதை நம்ம ஒவ்வொன்றாக, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் உங்களுக்கு அனெக்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 534 நீங்க பார்க்கலாம். இதில் 329 ரூபாய்க்கு திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் எல்லாம் ஆணை சிவில் சப்ளைஸ் வழங்கப்பட்டு 2023 ஓட்டிக் கொண்டிருந்ததை நீங்க பார்க்கலாம். இந்த டெண்டர் போடப்பட்ட காலகட்டத்தில் 330 ரூபாய்க்கு லாரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க ஓட்டிட்டு இருக்காங்க.
ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. ஆனால் இவர்கள் கிறிஸ்டியோடைய பினாமி நிறுவனங்கள் மட்டும் பங்குபட மாதிரி வச்சு எல்லா மாவட்டங்கள்லயும் நீங்க புகார்ல நீங்க பேஜ் நம்பர் இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்திருக்கிறோம். புகார்ல நீங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் 14, 13, 14 அது எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம். எல்லா மாவட்டங்கள்லயும் கந்தசாமி, கார்த்திகேயா, முருகா இவங்க மட்டும்தான். இதுல யாராவது 2 பேர் தான் பங்கெடுக்கணும். குமாரசாமி சொல்லிட்டாரு போல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகாரிகளுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வேணாப்பா, முருகர் பேரால இருக்கக்கூடிய நிறுவனமா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க இதுல கந்தசாமி, கார்த்திகேயா ஒரு மாவட்டத்தில் இருக்கும், கார்த்திகேயா முருகா இன்னொரு மாவட்டத்தில் இருக்கும், முருகா கந்தசாமி இன்னொரு மாவட்டத்தில் போட்டி போடுவாங்க. அவங்க விலை சொல்றது எல்லாம் ஒரே வினாவி நிறுவனங்கள் போது அவங்க சொல்றதுதான் விலை. அவர்கள் 200% 500% அதிகமாக கொட்டேஷன் கொடுக்கறாங்க. அதை நாங்க நெகோசியேட் பண்றோம்னு சொல்லி 10-11 மாத காலம் நெகோசியேட் பண்றோம் பேர்ல நெகோசியேட் செய்து விட்டு ஜூன் 2024 இறுதியில் இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையில முதல் ஒரு வாரத்துல போனாதான் பொருள் கிடைக்கணும், அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் என்ன? போதுமான பொருள் ரேஷன் கடைக்கு ஏன் வருது இல்ல? அப்ப இது போன்ற நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இது போன்ற கிறிஸ்டி போன்ற நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஊழல்களை செய்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு போக வேண்டிய ரேஷன் பொருள் பாதிக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குன்னா முதல் நாள் போனாலும் கிடைக்கணும், 30ஆவது நாள் போனாலும் கிடைக்கணும். உங்களோட பொருள் அது ஏன் முதல் ஒரு வாரத்துக்குள்ள போனாதான் கிடைக்கும்? அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா போதுமான ரேஷன் பொருள் அனுப்பப்படுவதில்லைன்றாங்க. ஏன் போதுமான ரேஷன் பொருள் அனுப்பப்படுவதில்லை? ஏன்னா இது போன்ற 1000 கோடியில ஊழல் பண்ணி அதை கிறிஸ்டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி பணம் இருக்கும் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ல மக்களுக்கு ரேஷன் பொருள் வாங்க? இதைதான் கேட்கிறோம். மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி இழப்பு. சோ இதன் மீது சிபிஐ, இடி, ஐடி, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமைச்சிருக்கிறோம். முதல் அமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அங்க பிரகலாத் ஜோஷிக்கு, இங்க சக்கரபாணி அவர்களுக்கு, அப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரிக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்க. எவ்வளவு பணம், எவ்வளவு மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டிய பணம். அப்போ இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த மிகப்பெரிய ஊழலை செய்த ஊழல்வாதிகள் மீது, அது கிறிஸ்டி குமாரசாமியோட அவருடைய நிறுவனங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பொது ஊழியர்கள் ஸ்டேட் லெவல் கமிட்டியில இருந்து இந்த மாதிரி ஒரு டெண்டரை அப்ரூவ் செய்த அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். கோபால் IAS முதல் அனைவரின் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும். அனைவரின் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது வரைக்கும் இந்த 992 கோடியில நம்ம 300 கோடி ஆல்ரெடி தொலைச்சிருப்போம். 300ல இருந்து 400 கோடி போயிருக்கும். ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த. நீங்க 500ல இருந்து 600 கோடி ரூபாய் சேமிக்க முடியும். இப்போ ரத்து பண்ணீங்கன்னா மாவட்ட அளவுல 300 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த ரேட்டுக்கு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ரத்து பண்ணா கூட 600 கோடி ரூபாய் சேமிக்க முடியும். அதனால் உடனடியாக ரத்து செய்து 600 கோடி ரூபாயை சேமிக்க வேண்டும். இழந்த பணம் எவ்வளவு இன்னி தேதி வரைக்கும் இழந்திருக்கிறோமோ அந்த பணத்தை மீட்டெடுக்க வேண்டும். சோ இந்த 992 கோடி ரூபாய் ஊழல் மீது உடனடியாக இவர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் கேட்டுக்கொள்கிறது.